இந்த கதையில அப்பர்ணான்ற லேடி தன்னோட 5 வயசு குழந்தை கூடயும், தன்னோட புருஷனோடையும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. புருஷன் வந்து ஒரு பெரிய காலேஜ்ல புரொஃபஸரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்பர்ணாவோட புருஷனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கா. அவர் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறாரு. டென்ஷனான அந்த பொண்ணு ஒரு போஸ்ட் போடுறா. அந்த போஸ்ட்டில் வந்து அவரோட காதல் வலையில் நானும் மாட்டியிருக்கேன், என்னை வந்து அவர் மாசமாக்கிட்டாரு, எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி மீட்டுன்னு போட்டுடுறா. இது ஊர் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிருது. இந்த விஷயம் சீரியஸ் ஆனதுக்கப்புறம் அப்பர்ணாவோட புருஷன் காலேஜில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து அவரை கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கான்னு சொல்லி. அப்பர்ணா ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சிருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு காலேஜ்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அப்பர்ணா தன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. வக்கீல் இருந்தால் பாருங்கன்னு சொன்ன உடனே புருஷனை மட்டும் பார்க்க விடுங்கன்னு அப்பர்ணா கேட்குறாங்க. புருஷனை பார்க்க அப்பர்ணா அலோவ் பண்ணுறாங்க. புருஷன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னை யாரோ ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ தான் என்னை காப்பாற்றணும், ஏதாவது வக்கீலை பாருன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனை நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு அப்பர்ணா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கா.